தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் இன்று தொடங்கி சில நாட்களுக்கு நாம் அருணகிரி பெருமான் அருளிச் செய்த கந்தர் அனுபூதி குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் அருணகிரிநாதர் குறித்தும் கந்தர் அனுபூதி உதயமாக காரணமாக இருந்த நிகழ்வையும் சிந்திப்போம். பண்டு தொட்டு இன்று வரை நம் பாரத பூமியில் தோன்றியுள்ள சான்றோர்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காததாகும். சைவம் செழிக்க தேவாரம் பாடிய நால்வரும், வைணவம் வாழ திவ்ய பிரபந்தம் பாடிய 12வரும், தாயுமானவரும் என இவர்கள் அனைவரும் தாம் பெற்ற அனுபூதியை பாடல்களில் பொதித்து நமக்கு கொடுத்துள்ளனர். அவ்வழியில் நாம் கந்தனின் பெருமை கூற திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதரையும் இணைத்து கொள்ள வேண்டும். எம்பெருமான் முருகனாலேயே ஆட்கொள்ளப்பட்டு அவனாலேயே முதல் சொல் எடுத்து கொடுக்கப்பட்டு அருணகிரியார் இயற்றியவை திருப்புகழாகும். தேவாரமும் பிரபந்தமும் பக்திக்கும் பண்ணுக்கும் முதன்மை கொடுத்து இயற்றப்பட்டவை. ஆயின் திருப்புகழ் பக்தி, பண், தந்தம் என மூன்றையும் இணைத்து தொகுக்கப்பட்டவை. பல்வேறு தாளக்கட்டுகளுடன் கூடிய சந்தப்பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலை திருப்புகழ். இச்சந்தங்களை தகுந்த கால பிரமாணத்தோடு தாளத்திற்கு ஏற்றவாறு பாடுதல் என்பது ஒரு யோகம் போன்றதாகும். அதாவது மனத்தினை இறைவனிடம் நிலைநிறுத்துதல் இதன் வாயிலாக எளிதில் செய்யக்கூடியதாக உள்ளது. இத்தகைய உயர்ந்த திருப்புகழை நமக்கு படைத்து தந்த அருணகிரிநாதரை பற்றி நாம் சிறிதளவு தெரிந்து கொள்வோம். பக்தி நெறி தழைத்து முக்தி வழி திறக்க தித்திக்கும் திருப்புகழினை தீந்தமிழும் வடமொழியும் கலந்த மணிப்பிரவாள நடையில் வகை வகையான சந்தங்களில் படைத்து தந்த அருணகிரிநாதரின் காலம் 15ஆம் நூற்றாண்டு என நாம் அறிகிறோம். திருப்புகழுடன் வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருவெழுக்கூற்றிருக்கை ஆகியவை இவர் படைத்த மற்றைய படைப்புகளாகும். இப்பொழுது நாம் கந்தர் அனுபூதி உதயமான சுவாரஸ்யமான நிகழ்வை நாம் சற்று சிந்திப்போம். திருவண்ணாமலை சிற்றரசை அச்சமயம் பிரபுடதேவன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான். அவனுடைய மதிப்பிற்குரிய குருவாக மாகாளியின் உபாசகனான சம்பந்தாண்டான் என்பவன் இருந்து வந்தான். அருணகிரியாரின் புகழ் அச்சமயம் மெல்ல மெல்ல பரவி வந்தது. அருணகிரி பெருமானை பற்றி கேள்விப்பட்ட மன்னன் அவரை காண பெரிதும் ஆவல் கொண்டான். அருணகிரி பெருமானின் புகழினை பொறுக்க மாட்டாதவனான சம்பந்தாண்டான் அவரை சத்தமில்லாது ஒழித்து கட்ட நினைத்தான். மாகாளியின் உபாசகனான அவன் தன் இருப்பிடத்தில் காளியின் காட்சிக்கு வேண்டி பூஜைகளை செய்தான். அவன் முன் தோன்றிய காளி தன்னை அழைத்த காரணத்தினை வினவினாள். சம்பந்தாண்டான் தனக்கு போட்டியாளனாகிய அருணகிரியார் அழிய வேண்டும் என கூறவும் முதலில் கோபமுற்று மறுத்த காளி பின்பு தன்னை அவன் மந்திரத்தால் கட்டியிருப்பதை உணர்ந்து அவன் சொன்னபடி செய்வதாக கூறி மறைந்தாள். அருணகிரியை அழிக்க திரிசூலமேந்தி நடுநிசையில் காளி வந்தபோது அங்கே முருகன் சின்னஞ்சிறு பாலகனாய் தவழ்ந்து வரவும் அதைக் கண்ட அன்னை மனம் நெகிழ்ந்து தன் மகவினை அணைத்து எடுத்துக்கொண்டு கைலைக்கு சென்று விடுகிறாள். முதல் முயற்சி தோல்வியடையவே சம்பந்தாண்டான் மன்னரிடம் அருணகிரியார் அரசவையில் தமது இஷ்ட தெய்வமாகிய முருகனை வரவழைத்து காட்ட வேண்டும், அவ்வாறே தானும் காளியை வரவழைத்து காட்டுவதாகவும் இதில் தோற்றவர் நாட்டை விட்டே போக வேண்டும் எனவும் கூறினான். போட்டிக்கு முதலில் மறுத்த அருணகிரியார் இதுவும் முருகனின் திருவுள்ளம் என அறிந்து ஒத்துக்கொள்கிறார்.
மன்னனுக்கு எவருடன் நட்பு பாராட்ட வேண்டும் என்று தெளிவில்லையே என நொந்து கொண்டார். மன்னன் போட்டிக்கான நாளினை அறிவிக்கவும் மக்கள் போட்டியை காண ஆவலாயினர். போட்டிக்கு முன்பே சம்பந்தாண்டான் தனது இருப்பிடத்தில் காளியை காண வேண்டி பூஜை செய்தான். அவன் முன் தோன்றிய காளி மிக்க கோபத்துடன், சம்பந்தாண்டா, என்னை மந்திரங்களால் கட்டுப்படுத்தி உன் சுயநலத்திற்காகவும் மற்றவர்களின் கெடுதிக்கும் என்னை ஏவி வந்தாய். 12 ஆண்டுகள் கழிந்துவிட்ட நிலையில் இன்றோடு அந்த மந்திர கட்டுகளின் சக்தி முடிந்து போயிற்று. மூடனே, பக்தியற்ற நீ இனி என்னை அழைக்காதே. அழைத்தால் உனக்கு கேடு விளையும், எச்சரிக்கை என்று கூறி மறைந்தாள். பயந்து போன சம்பந்தாண்டான், தாயே, தயாபரியே, இனி உன்னை அழைக்க மாட்டேன். இம்முறை அழைத்தமைக்கு எனக்கு இந்த ஒரு உதவியை நீ செய்ய வேண்டும். நாளை அரசவையில் நான் அழைக்கும் பொழுது நீ வரவேண்டும். தாயே, இந்த உதவியை நீ செய்வாயாக என கேட்கவும், அன்னை கெடுமதியாளனே, இவ்வாறு அடுத்தவரை கெடுக்க நினைக்கும் இத்தீய எண்ணத்தை கைவிடுக என்று கூறி மறைந்தாள். சம்பந்தாண்டான் காளி தனக்கு அறிவுரைதான் கூறினாளே அன்றி உதவி செய்ய மாட்டேன் என்று கூறவில்லையே. எனவே அருணகிரி தோற்பது நிச்சயம் என முடிவு செய்து கொண்டான். மறுநாள் அரசவையில் காளியை வரவழைக்க சம்பந்தாண்டான் செய்த முயற்சி பயனளிக்காது போயிற்று. அடுத்த அருணகிரியார் இறைவனை உருகி உருகி பாடி அழைத்தார். ஆத்திரமடைந்த சம்பந்தாண்டான் மனதில், அம்மா, கருணை கடலே, என்னை நீ ஏமாற்றிவிட்ட போதும் அருணகிரியாரின் பாடலுக்கு கந்தன் வராதவாறு தடுத்து பிடித்து வைத்துக்கொள். இத்தனை காலம் நான் உன்னை வழிபட்டதற்கு இந்த உதவியாகிலும் கடைசி முறையாகச் செய் என வேண்டிக் கொண்டான். அன்னையும் சற்றே திருவிளையாடல் புரிய திருவுள்ளம் கொண்டாள். அருணகிரியாரின் பாடலில் உருகிய கந்தன் அவர் முன்னே தோன்ற முற்பட்ட போது அம்பிகை குமாரனை வாரி அணைத்து மடிமீது அமர்த்திக் கொண்டாள். ஒரு பாடலுக்கே ஓடி வரும் அருமுகவன் இன்று இன்னும் வராத காரணத்தினை தனது தவ வலிமையால் அறிந்து கொண்ட அருணகிரியார் சந்தான புஷ்ப பரிமள கிண்கிணி முகச் சரண யுகல அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாரூட வெகுமோக சத்ய பிரியாலிங்கன சிந்தாமணி கலச கரகட கபோல திரியம்பக விநாயகன் முதல் சிவனை வலம் வருமளவில் உலகடைய நொடியில் வரு சித்திர கலாப மயிலாம் எனத் தொடங்கி மயில் விருத்தம் பாடலானார். அப்போது முருகவேலின் மயில் அம்மையின் முன் தோகை விரித்து நடனமாடத் தொடங்கியது. அடுத்து முத்து தமிழ் மாலை கோடி சந்தமொடு நீடு பாடி பாடி முஞ்சமர் மனைவாசல் தேடி தேடி உழலாதே முந்தை வினையே வராமற் போக மங்கையர்கள் காதல் தூரத்தேகவும் அடிமையேனை ஆழத் தானும் முனை மீதே திதிமித் தோதி தீதி தீதி தந்ததன தானத்தான செஞ்செனகு சேகு தாளத்தோடு நடமாடும் செஞ்சிறிய கால் விசாலத் தோகை துங்க அனுகூல பார்வை தீர செம்பொன் மயில் மீதிலே எப்போது வருவாயே அந்தன் மறை வேள்வி காவற்கார செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்கார அண்டருபகார சேவற்கார முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார குன்றுருவ ஏவும் வேலைக்கார அந்தம் வெகுவான ரூபக்கார எழிலான சிந்துர மின்மேவு போகக்கார விந்தை குறமாது வேலைக்கார செஞ்சொல் அடியார்கள் வாரக்கார எதிரான செஞ்சமரை மாயு மாயக்கார துங்கரண சூர சூரைக்கார செந்திநகர் வாழு மாண்மைக்கார பெருமாளே என்ற திருப்புகழில் செம்பொன் மயில் மீதிலே எப்போது வருவாயே என்ற வரிகளை பாடிக்கொண்டிருக்கும் போது
மயிலின் ஆட்டத்தில் மெய்மறந்த அம்மையின் பிடி தளர்ந்தது. அந்த கணத்தில் இறைவன் முருகன் தன் மயில் மீது ஏறி புறப்படவும் அருணகிரிநாதர் அதல சேடனார் ஆட அகில மேரு மீதாட அபின காளி தானாட அவளோடண்டதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவார் ஆட அருகுபூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனார் ஆட மருவு வானுலோர் ஆட மதியாட வனச மாமியார் ஆட நெடிய மாமனார் ஆட மயிலும் ஆடி நீயாடி வரவேணும் விடாத தோள் வீமன் எதிர்கொள் வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜயன் ஏறு தேர் மீது கனக வேத கோடூதி அலைமோதும் உததி மீதிலே சாயும் உலகம் ஊடு சீர்பாத உவனமூர்த்தி மாமாயன் மருகோனே உதயதாம மார்பான பிரபுட தேவ மாராஜன் உளமுமாட வாழ்தேவர் பெருமானே என்று பாடி முடித்ததும் முருகன் 16 கால் மண்டபத்தின் ஈசான்ய தூணில் அருணகிரியார் விரும்பியது போலவே தோற்றமளித்து மறைந்தார். தோல்வியுற்று அவமானம் அடைந்த சம்பந்தாண்டான் நாட்டை விட்டு வெளியேறினார். இதன் பிறகு அருணகிரியார் காசி முதல் தெற்கே இலங்கை தீவில் உள்ள திரிகோணமலை, யாழ்ப்பாணம், கதிர்காமம் வரையிலான திருத்தலங்களை தரிசித்து பக்தி மனம் பரப்பினார். இவ்விடைவெளியில் அருணகிரி பெருமானிடம் தோற்றோடிய சம்பந்தாண்டான் மீண்டும் மன்னன் பிரபுட தேவனிடம் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டான். காளியின் தரிசனத்திற்கு தவமற்றவர்களின் கண்களுக்கு வலிமை போதாது என காளி தம்மிடம் கூறியதாகவும் அதனை முதலில் தாம் தெரிவித்தால் அருணகிரியாரும் போட்டியிலிருந்து விலகி முருகனின் தரிசனமும் பெற முடியாது போகும் என எண்ணியே தாம் தோல்வியுற்றது போல் வெளியேறியதாகவும் கதையை கூறி மன்னனிடம் நட்பை வளர்த்து கொண்டான். தலயாத்திரை செய்தவாறு மீண்டும் திருவண்ணாமலைக்கு அருணகிரியார் வந்த சமயத்தில் பிரபுடதேவ மன்னனின் கண்ணொளி மங்கத் தொடங்கியிருந்தது. இம்முறை எப்படியாவது அருணகிரியாரை ஒழித்துவிட வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருந்தான் சம்பந்தாண்டான். மன்னனின் கண்ணொளி மங்கியதை அடுத்து அவன் மன்னனிடம் தேவலோகத்தில் உள்ள பாரிஜாத மலரை கொண்டு வந்தால் மன்னனுக்கு மீண்டும் கூர்மையான கண்ணொளி கிட்டும் எனவும் அதன் மனம் பரவும் தூரம் வரையில் உள்ள மக்களின் நோய் நொடிகள் தீரும், நாட்டில் தனதான்யம் செழிக்கும், மக்களும் இளமையும் மகிழ்ச்சியும் பெற்று திகழ்வர் என்று பலவாறாக கூறினான். பிரபுடதேவ மன்னன் இத்தகைய மலரை கொண்டு வர வல்லமை உள்ளவர் எவர்? இப்பூவுலக மானுடரால் இது ஆகக்கூடிய காரியம் அல்லவே என சிந்தித்து இருக்கையில் சம்பந்தாண்டான் அருணகிரியார் இருக்கும் பொழுது மன்னன் இவ்வளவு யோசிக்க தேவையில்லை என கூறினான். மன்னன் அருணகிரி பெருமானிடம் தன் ஆசையினை தெரிவித்தார். அருணகிரி பெருமான் மன்னனின் இத்தகைய வேண்டுகோளுக்கு காரணம் சம்பந்தாண்டான் என்பதை ஊகித்தார். யாவும் முருகன் செயல் என தெளிந்து மன்னரின் வேண்டுகோளுக்கு இசைந்தார். மேற்புறத்தில் உள்ள பேய் கோபுரத்தில் ஏறி நிஷ்டையில் இருந்தார். அங்கே இறந்து கிடந்த ஓர் கிளியின் உடலில் தன் உயிரை புகுத்தி, அதாவது கூடுவிட்டு கூடு பாய்ந்து தேவலோகம் நோக்கி பறந்தார். இவரது செய்கைகளை ரகசியமாக கண்காணித்து வந்த சம்பந்தாண்டான் அருணகிரியாரின் பூத உடலை எடுத்து அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் மேற்கு திசையில் உள்ள 3ஆம் பிரகாரத்தில் புதைத்துவிட்டு ஓடிவிட்டான். பாரிஜாத்த மலருடன் கிளி உருவில் வந்து தனது உடலை காணாத அருணகிரியார் மன்னனிடம் கிளி உருவுடனே சென்று மலரை கொடுத்தார். அதனை பெற்று கொண்டதும் மன்னனுக்கு தெளிவான கண்ணொளி கிட்டியது. அருணகிரி பெருமானின் பூத உடலை சம்பந்தாண்டான் புதைத்து விட்டதை அவரின் சீடர்கள் வாயிலாக அறிந்த மன்னன் தனது ஆசையே அருணகிரி பெருமானுக்கு இத்தகைய துன்பம் விளைய காரணம் என கதறி கதறி அழுதான். அருணகிரி பெருமான், மன்னா,
என் ஐயன் முருகனிடம் நான் சுகபதம் என்ற வீடு பேர் வேண்டினேன். எனவே ஐயன் எனக்கு சுக உருவம் என கூறப்படும் கிளி உருவம் கொடுத்தான் போலும். இதில் நீ குற்ற உணர்வடைய தேவையில்லை, மனம் தெளிக என கூறி பறந்தார். இறைவன் முருகன், அருணகிரி, தணிகைக்கு வந்து என் கையில் அமர்ந்து கொள், உண்ணாமுலை அம்மையின் திருக்கரத்திலும் நீ இருப்பாயாக என அருளினான். கிளி உருவத்திலேயே கந்தர் அனுபூதி பாடி யாவரையும் மகிழ்வித்தார். பின்னர் அருணகிரி பெருமான் தன் பழைய உருவினை காட்டியருளி ஆனி மாதம் மூல நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி நாளில் குமரவேலின் திருவடியை அடைந்தார். பிரபுடதேவ மன்னன் அருணகிரியாரின் உடலை புதைத்த இடத்தில் மண்டபம் அமைத்து தன் வெண்கொற்ற கொடையினை அங்கே நாட்டினான். நாளை முதல் நாம் கந்தர் அனுபூதி பாடல்களை தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதி பகுதியில் கந்தர் அனுபூதி தோன்ற காரணமாய் இருந்த சுவாரஸ்யமான நிகழ்வை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.